மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய வால்யூம் 2ல் சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 7.15 y = x² மற்றும் x = y² என்ற வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினை 0,0 மற்றும் 1,1 என்ற வெட்டும் புள்ளிகளில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்முடைய ஹைடெக் லேபில் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து விசுவலைஸ் பண்ணி டீச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறத இன்புட்டாக கொடுப்போம். y = x². நான் x² கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்ட்ரு கொடுத்துட்றேன். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x = y². அது எப்படி எடுத்துக்கிறேன்னா y² = xன்னு நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். கொஞ்சம் நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 0,0 அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா 1,1. ஸோ அதை கிராஃபிக் லெவல் நான் விசுவலைஸ் பண்ணலாம். பாயிண்ட் டூல்ஸில் போயிட்டு இன்டர்செக்ட்டுங்கிற டூல் எடுத்துகிட்டு ஸோ இந்த ரெண்டு கிராஃபையும் நம்ம அடுத்தடுத்து தொடும்போது நமக்கு ரெண்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் A அண்ட் B கிடைக்கும். மூட்டில் கிளிக் பண்ணிட்டு இந்த ஏவை கிளிக் பண்ணி அதோடைய நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணுங்கள். பியை கிளிக் பண்ணி அதோடைய நேம் அண்ட் வேல்யூவை எனபிள் பண்ணி பாருங்கள். அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். 0,0 அண்டு 1,1. சப்போஸ் கலர் நமக்கு தெளிவாக இல்லை அப்படின்னா வி சேஞ்ச் த கலர், ஒரு கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸையும் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வழியாக இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட், இந்த பாயிண்ட்டுக்கு இந்த கர்வ் வழியாக ஒரு டேஞ்சன்ட் லைன்ஸ் நம்ம வரைவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். அதை நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எப்படி சால்வ் பண்ணியிருப்போம்னா டேரெக்டாக டெரிவேட்டிவ் எடுத்திருப்போம். ஸோ இப்போ நம்ம ஜியோஜிப்ராவில் என்ன பண்ண போகிறோம்னா டேஞ்சன்ட் டூல் போகிறோம். ரிசல்ட் லைன் டூல்ஸில் டேஞ்சன்ட் அப்படிங்கிற டூலை சூஸ் பண்ணுறோம். செலக்ட் பாயிண்ட் ஆர் லைன் இருக்கும். இப்போ நான் ஏங்கிற பாயிண்ட்டை தொட்டுட்டு இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய இந்த கிராஃபை டச் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு ஹரிசாண்டல் டேஞ்சன்ட் கிடச்சிருச்சு. இதே போல் இந்த பாயிண்ட்டையும் இந்த கர்வையும் டச் பண்ணுறேன், ஒரு வெர்டிகல் டேஞ்சன்ட் கிடச்சிருச்சு. அடுத்தது பிங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கர்வை டச் பண்ணுறேன், ஒரு லைன் கிடச்சிருச்சு, அதான் டேஞ்சன்ட். பிங்கிற பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு இந்த ரெட் கலர் கிராஃபை டச் பண்ணுறேன், இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் கிடச்சிருச்சு. இப்போ மூட்டில் கிளிக் பண்ணிட்டு இதோட ஆங்கிள் வேல்யூஸ் என்னங்கிறதையும் நம்ம டேரெக்டாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் டூல்ஸில் போனால் ஆங்கிள்னு இருக்குது பாருங்கள் அதில். ஸோ இந்த கிராஃபையும் இந்த கிராஃபையும் டச் பண்ணுங்கள். பாருங்கள் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஆங்கிள் 90 டிகிரின்னு கிடச்சிருக்கு. அதே போல் இந்த கர்வையும் இதையும் டச் பண்ணுங்கள். ஆங்கிள் பாருங்கள் 36.87 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆங்கிள்ஸை ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஈஸியாக விசுவலைஸ் பண்ணிட்டோம். பட் இதோடைய ஸ்லோப்பையும் நம்ம என்ன பண்ணோம்னா விசுவலைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதோடைய ஸ்லோப்பை நம்ம செக் பண்ணலாம். இது பாருங்கள் ஹரிசாண்டல் லைனாக இருக்குது. இதோடைய ஸ்லோப் டச் பண்ணால் m = 0ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை கிராஃபிக்கில் விசுவலைஸ் பண்ணுறோம். வெர்டிகல் லைனுக்கு வந்து ஸ்லோப் டிஃபைன் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா ஸ்லோப் வந்து நம்ம ஒரு நான் வெர்டிகல் லைனுக்கு தான் வந்து டிஃபைன் பண்ண முடியும். சப்போஸ் நான் அதை கிளிக் பண்ணி பாருக்கிறேன், இதே நான் டிஃபைன் ஆகலை. அதே போல் இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டுக்கும் ஸ்லோப் பார்க்கலாம் இந்த பாயிண்டில். ஸோ இந்த கிராஃபை டச் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 0.5, அதாவது 1/2 கிடச்சிருக்கு. அதே போல் இந்த லைனை டச் பண்ணுறேன், பாருங்கள் என்ன கிடச்சிருக்குன்னா 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ மூட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஃபை நம்ம பாருங்கள். ஸோ கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு வளைவரைகள் 0,0 மற்றும் 1,1 இந்த வெட்டும் புள்ளிகளில் ஏற்படுத்தக்கூடிய கோணங்கள் என்ன கிடச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு θ1 அப்படிங்கிறது 90 டிகிரி அண்ட் θ2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் படி பார்த்திங்கன்னா tan inverse of 3/4. பட் நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 36.87 டிகிரின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணலாம். இன்புட் பாரில் போயிட்டு இந்த tan inverse of 3/4ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா ஸோ இங்கே இந்த டிகிரி வேல்யூவே நமக்கு கிடைக்கும். அதாவது 36.87 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை விசுவலைஸ் பண்ணி டீச் பண்ணலாம். தேங்க்யூ டியர் டீச்சர்ஸ்.